யாரா நீங்க? விடுங்க விடுங்க. அம்மா, தேவையில்லாம இங்க வந்து கூச்சல் போடாத. உன் புலம்பல கேட்க நாங்க தயாரா இல்ல. என்ன நடந்துருச்சுன்னு இப்ப இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா? செல்வத்தை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. கம்பெனில இருந்து மாதவன் போன் பண்ணி தான் எனக்கு தெரியும். யாரோ வேண்டாதவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். யாரோ இல்ல, கடத்தினது அவன்தான். உன்னோட கோடீஸ்வர புள்ள மாணிக்கம். நாங்க 2 பேரும் ஒத்து போனதுனால அவன் அதிகாரம் போயிடுச்சுல. அந்த ஆத்திரத்துல ஏதோ ரவுடிங்களுக்கு காசு கொடுத்து அவனை கடத்திட்டு போக வச்சிருக்கான். மாணிக்கம் தான் இதை கடத்தினான்னு எதை வச்சு நீ உறுதியா சொல்ற? உன் அண்ணன் லேசுப்பட்டவன் இல்ல, விரோதிகளை தான் நிறைய சம்பாரிச்சிருக்கானே. இவ சொல்ற மாதிரி மாணிக்கம் அந்த வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல. இங்க நின்று நெஞ்சில கைய வச்சு கடவுளைனா எதுவும் நடக்காது. அங்க போய் நின்று மரியாதையா செல்வத்தை விட சொல்லு. உன் அண்ணனை காப்பாத்துங்கிற எண்ணம் உனக்கு உண்மையிலேயே இருந்தா போ, நீ போய் அவன் காலில் விழு. அவனை என்னமோ உன் விரோதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க வயிற்றுல பிறந்தவன் தான் அவன். அவன் உனக்கு அண்ணன். ஒன்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்க. செல்வாக்காலையும் பணத்தாலையும் இந்த நேரத்துல செல்வத்தை காப்பாத்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், ராஜமாணிக்கம். அன்னைக்கு நான் அனாதையா தவிக்க விட்டுட்டு தாய் இல்லாத அந்த பிள்ளைக்கு தாயா அந்த வீட்டுக்கு போனேன். யாரோ செல்வத்தை ஆபீஸ்ல இருந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. கடத்துறது உன் ஆளுங்க தானே உன் தங்கச்சி நம்புறா. எனக்கு அவன் வேணும். கடத்துறது ஒருவேளை உன் ஆளுங்களா இருந்தா அவனை விட்டுட சொல்லு. உன் மேல கை வச்சவன நாங்க மதுரையில வச்சு போட்டு தள்ளது என்னவோ உண்மைதான். ஆனா அதுக்கு காரணமான செல்வத்தை நாங்க ஒண்ணும் பண்ணல. அப்ப அவனை தூக்குனது யாரு? நான் பெருமாள் பேசுறேன். என்னடா பிரச்சனை? செல்வத்துக்கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டா அவன் நாடார கேளுங்கிறான். நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீதான் கையாடல் பண்ணிட்டேங்கிறான். ஐயோ, அடுக்கு மண்ண இது. நான் போய் கையாடல் பண்ணுவனா? முதலாளி, அவனை நம்பாதீங்க. அவன் சொல்றதெல்லாம் சுத்த பொய். ஆண்டவன் மேல ஆன, அதுல இருந்து சல்லி காசு நான் எடுக்கலன்னு அவன் தான் அப்படியே சொல்லிக்கிட்டு. எல்லாத்துக்கும் மேல அவன் அக்கவுண்ட்ல இருந்து நான் எப்படி பணத்தை எடுக்க முடியும்? வீணா என் மேல பழி போடுறானே. கேட்டியா? நாடா சொன்னதை கேட்டியா? இப்ப என்ன சொல்ற? பொய் சொல்றான் அவன். தயவு செஞ்சு நம்பாதீங்க. எது உண்மைன்னு அவனை இங்க வர வைங்க, நான் நிரூபிக்கிறேன். சீ, வாய மூடுறா. 2 பேரும் சேர்ந்து காசை வாங்கி ஏப்ப விட்டுட்டு எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? லீகலா உனக்கு எனக்கு தான்டா ஒப்பந்தம். வெறும் புரோக்கர் மாமா பையனாவன். எனக்கு நீ போதும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நீ கூப்பிட வேண்டிய அத்தனை தெய்வத்தை கூப்பிட்டுக்க. உனக்கு தீர்காயுசு இருந்தா இந்த பெருமாளுக்கு வர வேண்டிய பணத்தை கடவுள் ரூபத்துல யாராவது கொண்டு வந்து தருவாங்க. இவனை அடக்கி வைங்கடா. நான் மாணிக்கம், ராஜமாணிக்கம். என்ன வேணும்? எனக்கு வேண்டியது செல்வம். நான் அவன் அண்ணன். எனக்கு அவன் வேணும். அண்ணனோ அண்ணியனோ அது இந்த பெருமாளுக்கு தேவையில்லை. பணம் அதுதான் முக்கியம். அதை யார் கொடுக்கறாங்களோ அவங்க அவனை கூட்டிட்டு போலாம். எல்லாம் சேர்த்து மொத்தம் என்ன தர வேண்டி வரும்? வட்டி சேர்த்து மொத்தம் 2.5 கோடி. முடியுமா? முடியாதுக்கா. இங்க வந்துக்கிறேன். ரொக்கமா 50 லட்சம் தரேன். பாக்கிய பத்திரமா எழுதி வாங்கிக்க. பத்திரம்னா? அதான் சொத்து பத்திரத்தை சொல்றாரு. ஓ, சொத்து பத்திரமா? போதும் போதும், தாராளமா போதும். அது என்ன எழுதி விடுற?
கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டியே. சார், ஒரு சைன் பண்ணுங்க. மாணிக்கம், நீங்க தான் பாசமுள்ள அண்ணன். உட்காருங்க உட்காருங்க. முதல்ல அவனை அனுப்பு. தம்பி செல்வம், வாங்க தம்பி, உங்க அண்ணன் வந்திருக்காரு. இது என்ன பெருமாள் முகத்துல? அது நம்ம பிள்ளைங்க விளையாண்டது. எந்த பிள்ளைங்க? இந்த பிள்ளைங்களா? ஆமா. செல்வம், இப்ப வண்டியில உட்காரு. பெருமாள், உன் வட்டி வியாபாரம் மாதிரி இல்ல என்னோட அடிதடி விவகாரம். போதால இறங்கிட்டேன், என்னை எவனும் தடுக்க முடியாது. அப்பாத பெருமாளா இருந்தாலும் சரி, பங்காளியா இருந்தாலும் சரி, போட்டுருவேன். வட பையன் இங்க வந்து தியாகம் செஞ்ச மாதிரி நடிக்கிறதுக்கு தானே உன் ஆளுங்களை வச்சு இவனை கடத்திட்டு போன. அவ கேள்விக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் பதில் சொல்லுவா? தியாகம் தான் இது. ஒரு தனியாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவனுக்காக எழுதி கொடுத்து இந்த தருதலையை உயிரோட மீட்டு கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காரு. அது தியாகம் தான். அம்மா, உங்களுக்கு தெரியாது, செல்வன் அவரை கொல்றதுக்கு கூட ஆள விட்டாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இருந்தே நீ செஞ்ச தப்புகளை அடுத்தவங்க மேலதானே சுமத்தி இருக்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் இப்பவாவது தெரியுதா? யார் நல்லவன் யாரு கெட்டவன் இப்ப என்னத்துக்கு? சின்ன பையனா இருக்கு சொல்லவே இவனுக்கு என்ன கண்டா எப்பவும் ஆவாது. அத விடுங்க. ஆனா 10 மாசம் என்ன சுமந்து அதே தாய் தாண்டி உன்னையும் பெத்தெடுத்தா நான் எப்படி உனக்கு ஆவம் போட்டேன்? வந்திருக்கிறவன் யாருன்ற விவரம் தெரிஞ்சதுமாவது அண்ணான்னு ஓடி வருவேன்னு நினைச்சேன். கண்டுக்கலையா? எங்க இருந்து நீ வருவ? இருக்கிற சொத்து பத்த எல்லாத்தையும் தானே தட்டிக்கணும்ன்ற பேராசில இருக்கிற பொண்ணுக்கு அண்ணன் இருந்தா என்ன செத்தா என்ன பாசம் வந்துருவா போகுத? என்னடி என்ன ஊரை விட்டு காலி பண்றதுக்காக இதுங்க ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்கல்ல? இதுங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இங்க வந்தனே தவிர இதுங்களோட அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரல. அடுத்தவங்க சொத்து என்னைக்கு எனக்கு வேணாம். நான் பெரிய பணம். என் தாயோட அன்பை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம அனாதையா நான் வாழ்ந்து நிக்கிறேன். உங்க அன்பு புரிஞ்சுக்காத இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க. ஏய், அனாதையா கடந்தவனை எடுத்து என் தம்பியாட்ட நான் வளர்கிறேன். இவன் எனக்கு உயிரை கொடுப்பான். நீ என் உயிரை எடுக்கிறதுக்கு தான் ஆள் அனுப்புவ. நீ நல்லா இருக்கணும் தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு தான் யாரும் இல்ல, உனக்கு தான் எல்லாருமே இங்க இருக்கிறாங்களே. அப்புறம் எதுக்குடா இந்த கொலவெறி? ஏதோ தோணிச்சு கொட்டிட்டேன். பட்டா இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். என் இடது பார்வையை சின்ன வயசுலயே நான் இழந்ததுக்கு காரணம் நீ தானே. அதை சரி பண்ணி இப்ப வேற கண்ணு வைக்கிற அளவுக்கு வசதி என்ன நடக்குது? இருந்து நான் ஒத்த கண்ணோட இருக்கிறத பாடையில போற வரைக்கும் என் தம்பி ஞாபகம் எனக்கு இருக்கணும் தான். ஆனா ஆத்திரப்பட்டு என்னை கொல்றதுக்காக ஏவி விட்ட ஆள்கிட்ட கூட நீ என்ன சொல்லிவிட்ட? என் எட்டு பக்கம் குத்துன்னு. ஏன்னா எனக்கு அந்த பக்கம் பார்வை இல்லைன்னு தானே. நல்லா இருடா, உனக்கு தேவை பாசம் இல்ல சொத்து தாங்கிறத நான் வந்த இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்படியே இருடா. இத்தனை நாளா நான் படிக்கலையே மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை படிச்சிருந்தா இந்த மாணிக்கமும் ஒன்ன மாதிரி தான் ஆயிருப்பான் போடுது. 6 அறிவு உள்ள மனுஷாளுங்களை விட 5 அறிவு உள்ள மாடுங்க எவ்வளவோ மேலும். புரிஞ்சா சரி, நான் வரேன். வாங்க.